ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஐபிஎல் 2026க்கான அஃபிஷியல் டேட் கிரிக்பஸ்ல வெளியாயிருக்கு. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே டைரக்டா பிஎஸ்எல்லோட கிளாஸ் ஆகுதா, முதல் மேட்ச் ஆனது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இடமான சின்னசாமியில தான் நடக்குமா? ஸோ இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐபிஎல் 2026க்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட பிசிசிஐ. இது ரிலேட்டடான அப்டேட் கிரிக்பஸ்ல வந்திருக்கு. ஸோ கிரிக்பஸ்ல வந்துட்டுனாலே 90% கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். டேட்ஸ் ரிலேட்டடான ஃபைனலைஸ்ட் டிசிஷனை எடுக்கிறதுக்கு பிசிசிஐயும் எல்லா டீம் பிரான்ச்சைஸ் ஓனர்ஸும் அபுதாபில சேர்ந்து இது ரிலேட்டடான ஃபைனலைஸ்ட் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் 2026க்கான எடிஷன் மார்ச் 26 ஸ்டார்ட் ஆகி மே 31 முடிகிற மாதிரி இருக்கு. வெனியூஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அது ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோஸ் கொடுப்போம். லீக் சிஇஓ ஹேமங் ஆமின் அபிஷியல் டேட்ஸை நேத்து கிரிக்பஸ் மூலமா ரிவீல் பண்ணாரு. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், எந்த டீம் லாஸ்ட் இயர் ஐபிஎல் வின் பண்ணுதோ அந்த டீமோட ஹோம் கிரவுண்ட்ல தான் முதல் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா 2026 சின்னசுவாமியில தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ சின்னசுவாமிலேயே மேட்சஸ் எல்லாம் நடக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இது ரிலேட்டடா கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் இப்போதைக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்திருக்கு. மேட்சஸ் எல்லாத்தையுமே சின்னசுவாமியிலே தாராளமா நடத்தலாம், பட் அண்டர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கிளியரன்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும்ங்கிறதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இது ஹாப்பியா தான் இருக்கும். முதல் மேட்ச் ஆனது மோஸ்ட்லி பிபிஎஸ் வர்சஸ் ஆர்சிபியாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிஎஸ்எல்லோட டைரக்ட் கிளாஸா இருக்கா? பிசிபி சேர்மனும் இது ரிலேட்டடா ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பிஎஸ்எல்லும் மார்ச் 26 ஸ்டார்ட் ஆகி மே 3 முடிகிற மாதிரி இருக்கு. என்னதான் டைம் டியூரேஷன் ஐபிஎல் விட பிஎஸ்எல்லுக்கு கம்மியாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகுறது சேம் டேட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிஎஸ்எல் அதே டேட்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால ஐபிஎல்லுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஐபிஎல் அதே டேட்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால தான் பிஎஸ்எல்லுக்கு பாதிப்பு. இது ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருக்க கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஒத்துக்குவாங்க, எக்ஸப்ட் பாகிஸ்தானி பிளேயர். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டுருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.